நாம என்னதான் மனசை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சாலும் உண்மையிலேயே சில நேரம் மனம்தான் நம்மளை கட்டுப்படுத்துது. சில நேரங்களில் நம்மளை நம்மையே தோக்கடிக்க செய்யுது. புத்தர் சொன்னாரு, மனசை வெற்றி கொள்ற மனுஷன் தான் முழு உலகத்தையும் வெற்றி கொள்றான். புத்தரும் அவருடைய சீடர்களும் பெற்ற மன அமைதியை நம்ம எப்படி பெறுறது? வாழ்க்கையில எந்த நிலையிலையும் நம்ம தாழ்ந்துடக்கூடாது. துக்கம் வந்தா அது எப்பவும் இருக்காதுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, உங்க மூச்சை கவனிக்கணும். காட்டு குதிரைய ஒரே நாள்ல அடக்க முடியாது. ஆனா தினமும் மெதுவா பயிற்சி கொடுத்தா அது ஒரு நாள் அமைதியாயிடும். திரும்ப திரும்ப நினைச்சு நம்ம மனசுல வைக்கிறது ரொம்ப தப்பு. காயம் உடல்ல ஏற்பட்டா சில வாரங்கள்ல இல்ல சில மாதங்கள்ல ஆறிடும். ஆனா மனசுல ஏற்பட்ட காயம் வேற. பழைய காயங்களை சுமக்கிறது ஒரு கனமான சுமைய நம்ம தலைமையில எப்பவுமே வச்சிருக்கிற மாதிரி. யாராவது உங்களை காயப்படுத்தி இருந்தா அவங்கள மனசளவுல மன்னிச்சிருங்க. உழைச்சு போங்க. ஒரு போர்ல வெற்றி பெறறதுக்கு தேரோட்டி ரொம்ப திறமையானவனா இருக்கணும். ஆனா அந்த தேரோடைய சக்கரம் உடைஞ்சிருந்தா அந்த போர்ல வெற்றி பெற முடியாது. அதனால வாழ்க்கையில ரொம்ப எளிமையான விஷயங்களை கூட நம்ம கவனிக்கணும். ஒரு நிமிஷம் கோவத்துல சொல்லப்பட்ட வார்த்தை பல வருஷ உறவை கூட உடைச்சிரும். என்ன வார்த்தைடா சொல்லிட்டேன். வணக்கம், நான் உங்களுடைய கோச் அப்துல் நபீல். நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனம் போனால் மாடு போகும்னு. அதாவது நம்ம மனம் எங்க போதோ வாழ்க்கையும் அங்கேயே இழுத்துட்டு போகுன்றது தான் அதோடைய அர்த்தம். இது போல கட்டுப்பாடு இல்லாத மனம் ஒருபோதும் அமைதியா இருக்காது. அது எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நேரத்துல எதிர்காலத்தை பத்தி கவலைப்படும், மற்ற நேரத்துல கடந்த கால நிகழ்ச்சிக்கு அது நம்மளை கூட்டிட்டு போகும். நாம என்னதான் மனசை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சாலும் உண்மையிலேயே சில நேரம் மனம்தான் நம்மளை கட்டுப்படுத்துது. அது நம்மளை சிரிக்க வைக்குது, அழ வைக்குது, பயப்படுத்துது. சில நேரங்கள்ல நம்மளை நம்மையே தோக்கடிக்க செய்யுது. புத்தர் சொன்னாரு, மனசை வெற்றி கொள்ற மனுஷன் தான் முழு உலகத்தையும் வெற்றி கொள்றான்னு. ஆனா உண்மையை சொன்னா நம்மள பெரும்பான்மையோரு மனசுக்கு அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மனம் இன்னைக்கு சோம்பேறியா இருன்னு சொன்னா அதை நம்ம செய்யறோம். கோவப்படுனா உடனே கோவப்படுறோம். ரொம்ப சோகமா இருன்னா நம்மளும் சோகமா இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? மனம்ன்றது நம்மளுக்கு எஜமான ஆயிடுச்சு. நாம அதோடைய வேலைக்காரங்கள் ஆயிட்டோம். ஆனா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால மனுஷன் மனசுக்கு அடிமையா இல்லை, அதோடைய எஜமான வாழ்ந்துட்டு இருந்தான். சுமார் 2500 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த ஞானம் இன்னைக்கும் அதே அளவுக்கு உண்மையானது. ஏன்னா ஒரு எளிய உண்மை இருக்கு, நீங்க உங்க மனசை கட்டுப்படுத்தலைன்னா மனமே உங்களை கட்டுப்படுத்தும். அது மெதுவா உங்க அமைதியும் உங்க சந்தோஷத்தையும் உங்க நிம்மதியும் கெடுத்துட்டு போயிடும். புத்தரும் அவருடைய சீடர்களும் பெற்ற மன அமைதியை நம்ம எப்படி பெறுறது? ஒரு காலத்துல மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே ஆட்சி செய்த ஒரு ராஜா கூட இதே பிரச்சனையால அவதிப்பட்டாரு. அதிகாரமும் இருந்தது, படையும் இருந்தது, செல்வமும் இருந்தது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இல்ல, மன அமைதி. புத்தரை தேடி வந்து அவர் காலில் விழுந்தார். புத்தரே, நான் ஒரு பெரிய நாட்டை ஆள்றேன், ஆனா என் மனசை மட்டும் ஆள முடியல. ஒரு சிறிய விஷயத்த கூட நான் அதிகமா கவலைப்படுறேன். ராத்திரி முழுக்க யோசிச்சு யோசிச்சு என் தலையை வெடிக்கிற அளவுக்கு இருக்கு அந்த பிரச்சனை. தயவு செய்து காப்பாத்துங்கன்னு கேட்டுக்கிட்டாரு அந்த ராஜா புத்தரை. புத்தர் அமைதியா சிரிச்சாரு. புத்தர் ராஜாவை பார்த்து மனசை கட்டுப்படுத்துற 7 ரகசியங்களை சொன்னாரு. 1, இதுவும் கடந்து போகுன்ற உண்மையை புரிஞ்சுக்க சொன்னார். மன அமைதியை காக்க உதவுறதுல இதுவும் ஒண்ணு. வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் மகிழ்ச்சியா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. எல்லாமே கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். பல நேரங்கள் மனுஷன் துக்கத்துல இருக்கும்போது ஒருபோதும் முடிவடையாதது போல தோணும். ஒரு தோல்வி, இழப்பு, பிரச்சனை இதெல்லாம் வந்தா வாழ்க்கையே இருளாயிடுச்சுன்னு நினைப்போம். ஆனா சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருஷங்கள் திரும்பி பார்த்தா அந்த துக்கம் தானா மெதுவா மறைஞ்சு போயிடும். அதே போல மகிழ்ச்சியும் நிரந்தரமா இருக்காது, அது கூட காலத்தோட மாறிடும். வாழ்க்கையில எந்த நிலையிலையும் நம்ம தாழ்ந்துடக்கூடாது. துக்கம் வந்தா அது எப்பவும் இருக்காதுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சியும் துக்கமும் மாறி மாறி வரும். இதுவும் கடந்து போகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது, மூச்சை கவனிக்கிறது. மனுஷன் பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் செய்யற ஒரு செயல் தான் மூச்சு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தினமும் ஆயிரக்கணக்கான முறை இந்த மூச்சை இழுத்து விடுறோம். ஆனா அதை நம்ம கவனிக்கிறோமா எங்கேயாவது? அதனாலதாங்க மனம் எப்பவும் அமைதியே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கு. மனசோட இயல்பு என்னன்னா, அது எப்பவும் ஒரு இடத்துல அமைதியா இருக்காது. இது போல எதிர்காலத்தை பத்தியும் கடந்த காலத்தை பத்தியும் நினைச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு உண்மை இருக்குது, மூச்சு மட்டும் எப்பவும் நிகழ்காலத்திலேயே இருக்குது. நீங்க எடுக்கும் அந்த மூச்சு இந்த நிமிஷத்துக்கே சொந்தமானது. அதனாலதான் புத்தர் தன் சீடர்கள் கிட்ட மனசை அமைதியாக்க சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியை கத்துக் கொடுத்தாரு. மூச்சை கவனிக்கும் தியானம். என்னன்னா, ஒரு அமைதியான இடத்துல உட்காரு,
முதுக நேரா வச்சுக்கோங்க. அப்புறம் மெதுவா கண்களை மூடுங்க. அப்புறம் உங்க கவனம் முழுசும் உங்க மூச்சின் மீது கொண்டு வாங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு உங்க மூச்சை கவனிக்கிறது. இந்த சின்ன செயல் தான் மனசை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும். காட்டு குதிரையை ஒரே நாள்ல அடக்க முடியாது. ஆனா தினமும் மெதுவா பயிற்சி கொடுத்தா அது ஒரு நாள் அமைதியாயிடும். மனமும் அது போலதான். தினமும் சில நேரம் இந்த மூச்சை கவனிக்கிற பயிற்சி செஞ்சா மனசோட வேகம் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். மூணாவது, பழைய காயங்களை மனசுல புடிச்சிட்டு இருக்கிறது. வாழ்க்கையில யாராவது நம்மளை காயப்படுத்தி இருப்பாங்க, நம்மளை அவமானப்படுத்தி இருக்கலாம், நம்மளை புரிஞ்சுக்காம தவறா நடந்திருக்கலாம். சில நேரம் நம்ம ரொம்ப நம்பின நபர்களே நம்மளை ஏமாத்தி இருக்கலாம். இந்த காயங்கள்லாம் நம்ம மனசுல ஆறாம இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப நினைச்சு நம்ம மனசுல வைக்கிறது ரொம்ப தப்பு. காயம் உடல்ல ஏற்பட்டா சில வாரங்கள்ல இல்ல சில மாதங்கள்ல ஆறிடும். ஆனா மனசுல ஏற்பட்ட காயம் வேற. அதை நினைச்சு நினைச்சு நம்மளை நாமே காயப்படுத்த வைக்கும், கவலைப்படுத்த வைக்கும். நம்ம அந்த காயத்தை பல வருஷம் சுமந்துகிட்டு இருக்கோம். இதனால பாதிக்கப்படுறது நம்மளை காயப்படுத்தின அந்த மனிதர் இல்ல, நாம தான். இதுக்கு ஒரு உதாரணமா கதைக்குள்ள ஒரு சின்ன கதையை சொல்றேன். உதாரணம், ராஜா கிட்ட தண்ணீர் நிரம்பிய கோலையை பிடிக்க சொன்னார். ராஜா அதை சில நிமிஷம் பிடிச்சு வச்சுட்டு இருந்தாரு. கனமா இருக்கான்னு ராஜா கிட்ட கேட்டாரு புத்தர். மிகவும் லேசா இருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் புத்தர் சொன்னாரு, அதையே நீ 1 மணி நேரம் பிடிச்சிட்டு இருக்க ராஜான்னாரு. சில நேரத்துக்கு அப்புறம் ராஜாவோட கை வலிக்க ஆரம்பிச்சது. அதே கோலை தான், அதே இடம் தான், அதே தண்ணி தான். ரொம்ப நேரம் பிடிச்சு வச்சதுனாலதான் கை வலிக்குதுன்னு புத்தர் சொன்னார். மனசுல வச்சிருக்கிற கோபமும் வருத்தமும் இந்த கோலையை போலதான். 1 நிமிஷம் நினைச்சா பிரச்சனை இல்லை. ஆனா அது தினமும் பிடிச்சு வச்சுக்கிட்டா அது நம்மளையே துன்பப்படுத்தும். கடந்த காலத்துல வந்த பிரச்சனைகளை மாத்த யாராலையும் முடியாது. நேத்து நடந்ததையே இன்னைக்கு திருத்த முடியாது. பழைய காயங்களை சுமக்கிறது ஒரு கனமான சுமையை நம்ம தலைமையில எப்பவுமே வச்சிருக்கிற மாதிரி. யாராவது உங்களை காயப்படுத்தி இருந்தா அவங்கள மனசளவுல மன்னிச்சிருங்க. கடந்த கால காயம் எல்லாம் ஒரு பாடம் மட்டும்தாங்க. 4வது, உடம்ப கவனிங்க. மனசும் உடம்பும் எப்பவும் ஒன்னோடு ஒண்ணு ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கு. உடம்பு எப்படி இருக்கோ மனசும் அப்படிதான் செயல்படும். உடம்பு சோர்வா இருந்தா மனசும் சோர்வா இருக்கும். உடம்பு பலமா இருந்தா மனசும் உறுதியா இருக்கும். நீங்க பல நாள் சரியா தூங்கலன்னா என்ன ஆகும்? மனசு சோர்வாயிடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரும், கவனம் குறையும், எந்த வேலையிலயும் ஆர்வம் இருக்காது. இதுக்கு காரணம் மனசு இல்ல, உடம்பு ஓய்வை இழந்ததுதான் காரணம். அதுபோல சரியான உணவு இல்லாம இருந்தா உடம்பு பலகீனமாகும். அதோடைய தாக்கம் நேரா மனசுக்கும் தெரியும். ஒரு போர்ல வெற்றி பெறறதுக்கு தேரோட்டி ரொம்ப திறமையானவனா இருக்கணும். ஆனா அந்த தேரோடைய சக்கரம் உடைஞ்சிருந்தா அந்த போர்ல வெற்றி பெற முடியாது. அதனால வாழ்க்கையில ரொம்ப எளிமையான விஷயங்களை கூட நம்ம கவனிக்கணும். சரியான தூக்கம் ரொம்ப அவசியம். தினமும் போதுமான நேரம் தூங்காம இருந்தா மனசு தெளிவா இருக்க முடியாது. ராத்திரியில உடம்பு ஓய்வு எடுக்கும் போதுதான் மூளையும் மனசும் தன்னை சீரமைச்சு கொள்ளுது. நல்ல தூக்கம் கிடைச்சா காலையில மனசும் புத்துணர்ச்சியா இருக்கும். சரியான உணவு உடம்புக்கும் மனசுக்கும் சக்தியை தரும். அதிகமா சாப்பிட்றது இல்லைன்னா சாப்பிடாம இருக்கிறதும் உடம்புக்கு தீமையை தரும். உடம்புல சக்தி ஏறிச்சுன்னா மனசும் சுறுசுறுப்பா இருக்கும். வீட்டோடைய அடித்தளம் பலமா இருந்தாதான் வீடு பல வருஷம் உறுதியா இருக்கும். உடல் தான் வாழ்க்கையோட அடித்தளம். அடித்தளம் பலமா இருந்தா மனசும் பலமா இருக்கும். மன அமைதியை தேடும் போது உடம்ப கவனிக்காம விட்டுறாதீங்க. ஆரோக்கியமான உடம்புல தான் ஆரோக்கியமான மனசு உருவாகும். 5வது, மனசோட சக்தி பெரும்பாலானோர் நினைக்கிறது என்னன்னா எல்லாத்துக்கும் உடனே பதில் சொல்லணும். யாராவது ஒருத்தர் குறை சொன்னா உடனே அவங்களை எதிர்த்து பேசணும்னு. ஆனா வாழ்க்கையில உண்மை என்னன்னா எல்லா நேரமும் பேசுறது அறிவில்லை. சில நேரங்கள்ல பேசாம இருக்கிறது தான் மிகப்பெரிய வலிமை. மனுஷன் கோவத்துல இருக்கும்போது அவன் பேசுற வார்த்தை பெரும்பாலும் அவன் இதயத்தோட உண்மையான எண்ணங்கள் கிடையாது. அந்த கோவம் சில நிமிஷங்கள்ல மறந்து போகலாம். ஆனா அந்த நேரத்துல அவன் பேசப்பட்ட வார்த்தைகள் மற்றவங்க மனசுல ரொம்ப வருஷம் அந்த காயத்தை ஏற்படுத்தும். அதனால சில உறவுகள் பிரிஞ்சு கூட போறாங்க. ஒரு நிமிஷம் கோவத்துல சொல்லப்பட்ட வார்த்தை பல வருஷம் உறவை கூட உடைச்சிரும். பேசுறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை யோசிச்சுக்கோங்க. இது நல்லதா, உண்மையா, தேவையா, நல்லதான்ற 3 விஷயத்துக்கு பதில் இருந்தா மட்டும் மற்றவங்க கிட்ட பேசுங்க. இல்லைன்னா மௌனம்ன்றது மிக நல்லது. மௌனம்ன்றது பலவீனம் இல்லை, பலம். வாழ்க்கை ஒரு நாள் இல்லை, ஒரு வருஷம் இல்லை. இந்த நிமிஷத்தோட கூட்டுத்தொகை தான் வாழ்க்கை. இந்த நிமிஷத்துல முழுமையா வாழ்ந்தா மீதம் உள்ள வாழ்க்கை தானாகவே அமைதியா மாறும். அதனால கடந்த கால சுமையையும் எதிர்காலத்தோடைய பயத்தையும் விட்டுட்டு இந்த வாழ்க்கையை முழுசா வாழுங்க.